அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில், ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ACIO எக்ஸிக்யூட்டிவ்க்கான 3717 காலி பணியிடங்கள் கொண்ட ஒரு வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. புலனாய்வு பணியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதனுக்கு கீழே ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலைங்க, நிரந்தரமான அரசு வேலை. நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த பணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்பு இந்த வந்தாச்சு, நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மொத்த காலி பணியிடங்கள் 3717 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடு 2 எக்ஸிக்யூட்டிவ் அதற்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இந்த 2025ஆம் ஆண்டிற்கு வெளியிட்டிருக்காங்க. போஸ்ட் நேம் வந்து அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் போஸ்ட் நேம், எக்ஸிக்யூட்டிவ் மாதிரிங்க. வேக்கன்சிஸ் நான் முதல்ல சொல்லிட்டேன், 3717. அந்த 3717 கேட்டகரி வைஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரிக்கு 1537 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 442 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 946 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 566 கேண்டிடேட் வேக்கன்சியும், எஸ்டிக்கு 226 வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 3717 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சம்பள விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பள விகிதம் கொடுக்குறாங்க. ஒரு ஹை சேலரியில் சம்பளம் உங்களுக்கு இதில் இருக்குங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. கிராஜுவேட் மட்டும்தாங்க இதற்கானது. மேற்கொண்டு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனி டிகிரி ஓகே தான். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க ஓகே, அது கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. இது இல்லாமல் வயது தளர்வு இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயது தளர்வு கொடுப்பாங்க. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இது பொதுவான வயது தளர்வு. அதை நீங்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வயதுக்கு ஓகேவா, உங்கள் ஏஜுக்கு எப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா, ஓகே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் Tier 1 அப்படின்னு Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். Tier 1 வந்து 1 மணி நேரத்துக்கு 100 மார்க்குக்கு இருக்குங்க. அதில் என்னென்ன ஃபீல்டில் சிலபஸ் இருக்கும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங், லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். Tier 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 50 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்க முடியும். அதுக்கு பிறகு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அடுத்து இருக்குங்க. ஓகேவா, இதன் அடிப்படையில் உங்களை தேர்வு செய்வாங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர். இதில் நமக்கு தமிழ்நாட்டிலேயே நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விவரங்கள் நெருக்கி எல்லாமே பார்த்துட்டோம். இந்த எக்ஸாமுக்கு, இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அனைத்து கேண்டிடேட்ஸ்க்கும் பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபாங்க. ஒரு சில பேருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது, பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது, SC/STக்கு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த 3 பேருக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாரும் 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இதில் உண்டு. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 19/7/2025 10/8/2025. கடைசி தேதி வந்து 10/8/2025. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்.
அதுதான் கடைசி தேதி. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு லிங்க் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளை லிங்க்கு. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 3717 ACIO கிரேட் 2 எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.